புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, கல்வி பங்களா, பள்ளிக்கூட மெயின் ரோடு, பள்ளிக்கூட முதல் குறுக்கு வீதி, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி, குளக்கரை வீதி, கல்வி பங்களா, 3வது குறுக்கு தெரு மற்றும் இளங்கோ நகர் வார்டு, புதுப்பாளையம் வார்டு, உருளையன்பேட்டை வார்டு மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் குடிநீர் சரிவர வருவதில்லை எனவும், குடிநீர் நிறம் மாறி வருகிறது என்றும், குடிநீரில் துர்நாற்றம் வீசுகிறது என்றும், குடிநீரில் சிறு தொற்று கிருமிகள் இருப்பதாகவும் மேற்கண்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்களிடம் இருந்து வந்த புகாரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் அவர்களை சந்தித்து ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் மாதிரி குடிநீர்கள் எடுத்து வந்து அதனை டிடிஎஸ் கருவி மூலம் சோதிக்கப்பட்டது. மேற்கண்ட பகுதி பிரச்சினை குறித்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினையினை தீர்க்காவிட்டால் பொதுப்பணித்துறை குடிநீர் வழங்கல் பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்த நேரிடும் என வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் சுந்தரி மற்றும் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் மற்றும் நேயம் மக்கள் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளான குணசேகரன், வேலாயுதம், வேல் முருகன், பாபு, சுவாமிநாதன், ரபிக், பழனி, ராஜா, பிரபு, மோகன், கதிர், உதயா, ராமு, மகேஷ், மேலும் நேயம் மக்கள் கழகத்தைச் சேர்ந்த மகளிர்களான லக்ஷ்மி, சரஸ்வதி, பச்சையம்மாள், ரேவதி, பிரியா, லக்ஷ்மி, ஹேமலதா, ஜெயஸ்ரீ, ராணி, மாலா மற்றும் மேற்கண்ட பகுதிகளைச் சேர்ந்த மகளிர்கள், நேயம் மக்கள் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சி நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா.